அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. தௌபாவும் இஸ்திக்ஃபாரும். ஒரு அடியான் ஏதேனும் தவறையோ பாவத்தையோ செய்த பிறகு அல்லாஹுக்கு முன்னிலையில் தமது தவறை உணர்ந்து வெக்கி தலை குனிந்து மன்னிப்பு கேட்பதற்கும், இனி இப்படிப்பட்ட தவறுகளை பாவங்களை செய்யவே மாட்டேன் என்று உறுதி கொள்வதற்கும் தௌபா இஸ்திக்ஃபார் என்று கூறப்படும். அல்லாஹு தஆலா மன்னிப்பதை விரும்புகிறான். மேலும் மன்னிப்பு கேட்பவரை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹு தஆலா மன்னிப்பு கேட்கும்படியும் தௌபா செய்யும்படியும் தனது அடியார்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். அல்லாஹு தஆலா கூறியுள்ளான், விசுவாசிகளே, நீங்கள் களபற்ற மனதுடன் பாவத்திலிருந்து விலகி அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள். அல்லாஹோ உங்களின் பாவங்களை மன்னித்து உங்களை சொர்க்கத்திலும் நுழையச் செய்வான். அதில் தொடர்ந்து நீர் அருவியில் ஓடிக்கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனைத்து மக்களையும் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யும்படியும் வலியுறுத்தி உள்ளார்கள். மேலும் அதன் சிறப்புகளையும் விவரித்து கூறியுள்ளார்கள். ஆகவே எவராவது ஏதேனும் பாவம் செய்துவிட்டால் அவர் உடனே அல்லாஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், அல்லாஹு தஆலா கூறுகிறான், என் அடியார்களே, நீங்கள் இரவு பகலாக பாவங்களை செய்கிறீர்கள். மேலும் நான் மட்டுமே உங்களின் பாவங்களை மன்னிக்க கூடியவன். இன்னும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆகவே என்னிடம் மன்னிப்பு வேண்டுங்கள். நான் உங்களின் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகிறேன். பாவங்களிலிருந்து தௌபா பாவ மன்னிப்பு தேடாமல் இருப்பதால் பெரும் நஷ்டமே உண்டாகும். உள்ளத்திலும் அறிவிலும் இருள் சூழ்ந்துவிடும். இன்னும் பாவத்தை பற்றிய உணர்வு உள்ளத்திலிருந்து எடுபட்டு விடும். எவ்வாறு மனிதர்களின் ஆடைகள் அழுக்கடைந்து விட்டால் அதை சோப்பு கொண்டு துவைத்து சுத்தம் செய்கின்றனரோ, அதே போன்று அவ்வாறே பாவங்களை செய்வதால் மனித உள்ளங்கள் அழுக்கடைந்து விடுகின்றன. அந்த அழுக்குகளை சுத்தம் செய்யும் கருவி தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் தான். கண்ணியமிக்கவர்களே, மனிதன் தனது இரட்சகனிடம் தான் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு அதற்காக தூய மனதுடன் உண்மையான முறையில் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அவர் அப்பாவத்திலிருந்து முற்றிலும் பரிசுத்தமாகிவிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், முஅமினான ஒரு அடியான் ஏதேனும் பாவம் செய்துவிட்டால் அவன் உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுகிறது. பிறகு அவர் அப்பாவத்திலிருந்து தவிர்ந்து தௌபா இஸ்திக்ஃபார் செய்துவிட்டால் அந்த கரும்புள்ளி மறைந்து அவரது உள்ளம் முற்றிலும் பரிசுத்தமாகிவிடுகின்றது. அப்படி அவர் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யாமல் மென்மேலும் பாவங்களை செய்து கொண்டே இருந்தால் அவரது உள்ளத்தில் கரும்புள்ளிகள் அதிகரித்து அவரது உள்ளம் முழுவதையும் மூடி மறைத்து விடுகிறது என்பதாக சொன்னார்கள். ஒரு விஷயத்தை நன்கு நினைவில் வையுங்கள். அதாவது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 3 நிபந்தனைகள் உள்ளது. 1, பாவம் என தெரிந்தவுடனேயே அதை நிறுத்தி கொள்வது. 2, செய்துவிட்ட பாவத்தை நினைத்து வெட்கப்பட்டு கைசேதப்படுவது. 3, இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யவே மாட்டேன் என உறுதி கொள்வது என்பதாக. நாம் செய்த பாவம் அடியார்களுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுவது கட்டாயமாகும். உதாரணமாக, யாரையாவது திட்டியிருந்தால் அல்லது தவறாக பேசியிருந்தால், ஏமாற்றியிருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்காமல் நம்முடையது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொன்னார்கள். வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.